ஸ்வேதா, இல்ல ராம், don't call me. Don't speak to me also. I'm really hurt. Really. Badly. பட் சி நிறைய நிறைய வலி கொடுத்துட்ட எனக்கு. முடியல. என்னால முடியல. நான் என்னை மாத்திக்க நிறைய ட்ரை பண்றேன். முடியல. உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓஹோ. ஆனா உன்னை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்பெல்லாம் நான் நிறைய உடைஞ்சு போறேன். நிறைய உருகி நிக்கிறேன். உன்னால உன்னால மட்டும்தான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு இருக்கிறேன். ஆனா நீ என்கிட்ட வந்து என் மேல கேர் எடுக்கிற, என்னை பத்தி கேக்குற, என்ன பதில் சொல்றதுனா? பட் ஸ்வேதா, நான் என்ன பண்ண தப்ப நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். தப்பா? நீ பண்ணதா? நீ எதுவுமே பண்ணல. பண்ணதெல்லாம் நான் தான் தப்பு பண்ணேன். உன்னை உன்னை நான் தான் தப்பு பண்ணேன். உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பாக்குறேன். அப்பப்ப பாக்குறேன். அதுதான் நடக்கிறதுலே பெரிய தப்பு. பட் நான் என்ன பண்ணேன்னு நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். உனக்கு புரியாது ராம். உனக்கு நான் சொன்னாலும் தெரியாது. உனக்கு எதுவுமே தெரிய போறதில்ல. எப்பவுமே, இப்போ இல்ல, என்னைக்குமே, எப்பவுமே எப்பவுமே நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட. என்ன புரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ண மாட்ட. அதான் அதான் நீ பண்ண தப்பு. ஏதோ இப்ப நம்ம பார்த்தோம்ல, அதுதான் தப்பு. பட் நீ என்னால ஹர்ட் ஆகுறப்ப அது நீ என்கிட்ட சொல்லணும்ல. இஃப் ஐ எம் ரெஸ்பான்சிபிள், நான் அது என்னன்னு நான் கேட்கணும்ல. என்ன கேப்ப? ஏதோ உன்னால சரி பண்ண முடியும். எதையுமே உன்னால சரி பண்ண முடியாது. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அன்ற இடத்துல நீ இல்ல. அதை எதிர்பார்க்கிற இடத்துலயும் நான் இல்ல. அதுதான் உண்மை. நான் என்ன தப்பு பண்ண சொல்லு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குது. எனக்கு உன்னை நிறைய பிடிக்கும் ஸ்வேதா. நல்ல ஒரு ஃப்ரெண்டா. ஏனோ சின்ன வயசுல நான் பொண்ணுன்னு பழகினது ஃபர்ஸ்ட் நீதான். என்னோட ஃப்ரெண்டும் நீதான். என் ஸ்கூல் மேட், காலேஜ் மேட், பெஸ்டி, இன்னும் என்னெல்லாம் இருக்கோ. ஒரு கேர்ள்க்கு ஒரு பாய் க்ளோஸ் ஆகுற ரிலேஷன் என்னெல்லாம் இருக்கோ, அந்த இடத்துல நான் ஒன்னதான் நினைப்பேன். நான் வேற எந்த தப்பும் பண்ணலையே. இதோ இப்ப சொன்னல, அவ்வளோ நேம்ஸ் எனக்கு கொடுத்தல, அவ்வளோ பெரிய இடத்த எனக்கு கொடுத்துருக்கல, அதான் நீ பண்ண தப்பு. அததான் நான் தப்புங்கிற. என்னை ஏன் பார்த்த? என்கிட்ட ஏன் பழகுன? நம்ம ஏன் ஃப்ரெண்டா இருந்தோம்? நான் ஸ்வேதா, எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புமே வெதர் இட்ஸ் அ பாய் ஆர் கேர்ள் எப்பயுமே கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. சி, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஐ ஹாவ் சர்டன் லிமிட்ஸ். ஸோ நான் உனக்கு அப்பப்போ சாட் பண்ணவும் முடியாது, அதிகமா கால் பேசவும் முடியாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கூடாது. ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரோட லைஃபும் அப்படித்தானே. நான் உன் மேல கேர் எடுத்துக்கல. என் மேரேஜ்க்கு அப்புறம் உன்னை நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதானே நான் பண்ண தப்பு. சி, நீ உன்னோட ஸ்டடீஸ்ல நீயும் பிஸியா இருந்த. என் பிசினஸ்ல எனக்கும் ஒர்க் ஷெட்யூல்ஸ் அதிகமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு டைம் இல்ல. உன்னை பத்தி என்ன பத்தி? இல்ல, உன்னை பத்தி எனக்கு புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு உன்னோட வழிக்கு நான் தான் காரணங்கிற எனக்கு தெரியணும். Tell me. ஸ்வேதா, நீ இங்க தான் இருக்கியா? ஹலோ ப்ரோ, நீங்க எங்க இந்த பக்கம் ஷாப்பிங்கா? மேரேஜ் ஆனவங்க ரொம்ப பொறுப்பாயிட்டீங்க போல. நைஸ் ஜாப். ஜானு சிஸ்டர் எங்க? இல்ல, அவ வரல, நான் மட்டும்தான் வந்தேன். அப்படியா? எப்படி இருக்காங்க அவங்க? நல்லா இருக்கா? ஸ்வேதா, க்ளோத்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். உனக்கு சூப்பரா இருக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஆஃபர்ஸ் கூட இருக்குது. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாமா? இல்ல, இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்படியா? டயர்டா ஃபீல் பண்றியா? டயர்டா இருக்கா? ஆமா, இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, வா போலாம். ப்ரோ, ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்ல ப்ரோ, இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்க கிளம்புங்க. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க.
நாங்க வந்தோம்ல உங்க வீட்டுக்கு. சிஸ்டர் அழைச்சிட்டு வாங்க. யா வரேன். ஸ்வேதா போலாமா? போலாம் போலாம். மாமா, நீங்க மத்தியானம் டேப்லெட் போட மறந்துட்டீங்க. மறந்துட்டேம்மா. மதியானம் என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தல, அங்க மறந்துட்டேன். நீங்க சொல்லியிருந்தா நான் பேக்ல வச்சிருப்பேன்ல. எதுக்குமா இந்த மாத்திரையெல்லாம்? மாத்திரையே பிடிக்கல. மாமா, இதை மட்டும் சாப்பிடுங்க. 3 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு சாப்பிட்டாதான் நல்லா குணமாகும். அவன் வந்துட்டானாமா? மாமா, இன்னும் வரல. வந்துட்டு இருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கால் பண்ணாங்க. நேரத்துக்கு வர்றது இல்ல. முன்னாடிதான் அப்படி இருந்தான், இப்பயுமே இப்படி இருக்கிறான். இல்ல மாமா, அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் கிளம்பிட்டாங்க. ஆபீஸ்ல இருந்து வந்துருவாங்க. என்னமோ போமா, அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கிறான். இன்னும் மாறவே இல்ல. அதோ மாமா, கார் சத்தம் கேக்குது. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. சரி சரி, போய் அவனை பாரு. அவனை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வர சொல்லு. சரி மாமா. ராம், நான் கிளம்பிட்டேன். ரெடியா இருக்கிறேன். லேட் ஆயிடுச்சா? ஜானு. ஜனனி. ஜனனி யாரு? மிஸ்ஸஸ் ராம். ராம் யாரு? ராம் யாரு? ராம் யாரு? ராம். ராம்னா யாரு? ராம். சொல்லுங்க சொல்லுங்க ஜனனி. ராம்னா யாரு? ராம், நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கியா? ராம் யாரு? நான் சொல்லவா? ராம்ங்கிறவன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறவன், எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கறவன், எல்லாருக்கும் வழி கொடுக்கறவன். தெரியுமா உனக்கு? ராம், திங்ஸ்லாம் வாங்கலையா? திங்ஸ்லாம் கார்ல இருக்கா? கார்லயா? கார் கூட அவனோடது இல்ல, அங்க அப்பாவோட காரு. அவன்கிட்ட என்ன இருக்குது? அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஏன் அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல? ஏன்னா அவன் எல்லாருக்கும் வழி கொடுக்கறவன், எல்லாரையும் கஷ்டப்படுத்துறவன். அதனால அவன்கிட்ட எதுவுமே இல்ல. ராம், ஏன் இப்படி பேசுற? அதான் நீ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சா? தியேட்டர் போலான்னு சொன்னியே, அது நான் தான் கிளம்பியிருந்தேன். போலாமே, தியேட்டருக்கு தானே போலாமே. எப்படி போகணும்? கார்ல போகணுமா? கார் அவனோட கார் இல்லையே, அது அங்க அப்பாவோட காராச்சே. நடந்து போலாமா? ராம், ஏன் இப்படிலாம் பேசுற? நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டியோ? பார்ட்டியா? ஆபீஸ்ல பார்ட்டி வச்சிங்களா? பார்ட்டி தான், வாழ்க்கையே பார்ட்டி தான். ஏன்னா என் வாழ்க்கை ஃபுல்லா நான் மட்டும்தானே சந்தோஷமா இருந்திருக்கேன். நான் நான் மட்டும்தான் ஹாப்பியா இருந்திருக்கேன். என்னை சுத்தி எல்லாருமே என்னால கஷ்டப்பட்டிருக்காங்களே. அதான் பார்ட்டி தான். சாப்பாடு எடுத்துட்டு வரவா? சாப்பாடா? நான்லாம் எதுக்கு சாப்பிடணும்? மனசு, என் மனசு யார பத்தியுமே யோசிக்க மாட்டேங்குது. என் வயிறுக்கு மட்டும் ஏன் பசி எடுக்குது? பசிக்க கூடாது, பசிக்க கூடாதுல்ல. அதனாலதான் நல்லா தண்ணி அடிச்சேன். தண்ணி அடிச்சா பசிக்கவே பசிக்காதான். மாமா உன்னை பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பாவா? எங்க அப்பாவை பார்க்க எனக்கு தகுதியே இல்ல. அவர் உழைப்புக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல. ஆனா எனக்கு என்ன அவ்வளவு தெரியும்? என் சுத்தி உள்ளவங்க எப்படி இருக்காங்க, எதை பத்தியுமே நான் யோசிக்கிறது இல்லைல்ல. நானே ராஜான்னு இருக்கேன். என்னை பத்தி மட்டும் யோசிச்சுக்கிட்டு, என் சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிச்சுக்கிட்டு, எனக்காக மட்டும் வாழ்ந்துட்டு, நான்லாம் அவரை பார்க்க தகுதியே இல்ல. சொல்ல அவர்கிட்ட, அவருக்கு தகுதியா நான் வருவேனானா வரமாட்டேன். ஏன்னா நான் தான் மத்தவங்களுக்கு வழி கொடுக்குறேனே, மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறேனே. மாமா கேட்டாங்க, நீ குளிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஒர்க் அதிகமா இருக்குது, அதான் டயர்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்.
சரி காலையில பாக்குறேன். நாங்க இத சாப்பிட அத்தை சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. நீ அங்க வந்தேன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க உனக்கு சாப்பாடு வைக்கும் போது ஸ்மெல் பண்ணிடுவாங்க. இங்க சாப்பிடுறியா? கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு பாடு. ராம், நான் வேணா ஊட்டி விடவா? கொஞ்சம் சாப்பிடுறியா? ராம், உனக்கு ஆபீஸ் ஒர்க் அதிகமா இருக்குதோ? அதான் டென்ஷனா இருக்கியா? எப்பயும் இந்த மாதிரி பண்ண மாட்டியே. நான் வேணா காலேஜ் போகல, நீ சொன்னல பைத்தான் கோர்ஸ், அந்த கோர்ஸ் வேணா பண்ணவா? கோர்ஸ் பண்ணிட்டு உன் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். நானும் ஒர்க்லாம் ஷேர் பண்றேன். நானும் ஒர்க் கத்துக்கிறேன். ஓகேவா? பட் நீ இப்படி இப்படி பண்ணாத எப்பவும். அது முன்னாடி நீ தனியா இருந்த. அது அப்போ யாருக்கும் எதுவும் தெரியாது. எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். பட் இப்போ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி அத்தை என்ன நினைப்பாங்க? மாமா மாமா ஏதாவது கஷ்டப்படுவாங்கல்ல? இப்படி எல்லாம் பண்ணாத. இன்னைக்கு நான் சமாளிச்சிட்டேன். அத்தையும் கேட்டாங்க ஏமா சாப்பாடு எடுத்துட்டு உள்ள போறேன்னு. அவருக்கு ஒர்க் அதிகமா இருக்குது, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சாப்பாடு கொடுக்கலான்னு எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். நான் சமாளிச்சிடுவேன். ஆனா அது பொய் தானே, அது சொல்லக்கூடாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நான் போய் சொல்றேனோ நீ இந்த மாதிரி பண்றனோ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. இப்படி பண்ணாத. ஜானு, உன்னையும் நான் நிறைய கஷ்டப்படுத்துறேன்ல. இல்ல இல்ல, அப்படி சொல்லல, அப்படிலாம் சொல்லல. அது மாமா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இல்ல, நான் எல்லாருமே கஷ்டப்படுத்துறேன். என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே. என்னை பத்தி மட்டும்தான் நான் பாக்குறேன். எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறேன். ஏன் இப்படி இருக்கேன்னா எனக்கே ரொம்ப வெறுப்பா இருக்கு என்ன நினைச்சு. இப்ப நீ யார கஷ்டப்படுத்திட்ட? எதனால நீ வந்ததுல இருந்து கஷ்டம் கொடுக்குற சொல்ற? நீ யாரையும் கஷ்டப்படுத்தல, நான் தான் சமாளிச்சிட்டேன்ல. இனிமே இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணா எனக்கு கால் பண்ணி சொல்லிடு, நான் மேனேஜ் பண்ணிடுவேன். அத்தை கிட்ட நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சுன்னா. ஆனா கார்ல திங்ஸ் எதுவுமே இல்ல, அதை சமாளிக்கிறது எப்படின்னு தெரியல. காலையில கேட்பாங்கள ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதானு ஃப்ரிட்ஜ்ல பாப்பாங்கள, அது எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியல. திங்ஸ் இல்லைன்னா நான் சொன்னது பொய்யாயிடும், நீ பர்ச்சேஸ் பண்ணாங்கிறது. அதுதான் இதுதான். இல்ல ஜானு, என்னை சுத்தி எல்லாருமே உங்களையெல்லாம் எந்தெந்த விதத்துல எல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்துல நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம தான் ராஜா, நம்மளால எல்லாம் முடியும், நான் தான் கிங்னு. ஆனா என்னால 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 மத்தவங்க மனசு வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த பரடி ஐயனாரு ஜெயிலுக்கு போயிட்டான். அவனை பத்தி பேசுறதுல இனிமே பிரயோஜனம் கிடையாது. தலைவர் வீட்டு கல்யாணத்துல மாப்பிள்ளையே தூக்கி இருக்கிறான். கடத்தல் கேஸ். ஜெயிலுக்கு போனா எத்தனை வருஷம் ஆகும் தெரியும்ல? எப்ப வருவானே தெரியாது. அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற? அங்க எங்கேயுமே அலைஞ்சிட்டு இருக்க போறியா? அலைஞ்சு அவையாராக போறியா? அவர் ஏன் ஜெயிலுக்கு போறாரு? போலீஸ் விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போயிருக்குது. ஏண்டி வெக்கமா இல்ல உனக்கு? விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரான். நம்ம குடும்பத்துல யாராவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிருக்கோமா? என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஷன் பக்கம் தலை வச்சு படுத்திருக்கோமா? நம்ம பரம்பரையில கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கு என்னடி அவ்வளவு ஆசை உன் மேல? அப்படி என்ன காணாததை கண்டுட்ட அந்த கருத்தம் கிட்ட? அத்தை அதிகமா பேசுறீங்க. அரை கொடுக்காம பேசுறேனேன்னு சந்தோஷப்படு. கொடுங்க, அரை கொடுங்க. ஆனா அவரை பத்தி எதுவும் பேசாதீங்க. இந்தாடி, எவனை பத்தி பேசக்கூடாது? அந்த பொறுக்கிய பத்தியா? போலீஸ் ஊருக்குள்ள வந்தாலே அவன் வீட்டுக்குதான் போகுது. அவனதான் எங்கன்னு கேக்குது. ஊர்ல நடக்க பஞ்சாயத்துல பாதி பஞ்சாயத்து அவன் பேர்லதான். அப்படி பண்ணிட்டு அவன்கிட்ட
அப்படி என்ன சரி பார்த்து வாங்கின நீ? ஏன் உங்ககிட்ட சொல்லணுமோ? சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்பீங்களோ? கல்யாணமா? உன்னை கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னாலும் கொன்னுவனே தவிர கல்யாணத்தை பத்தி கனவுல கூட நினைச்சு பார்க்காத. செத்து போனமா அந்த ஊர்ல போலாம். ஆனா நீ என்னைக்கும் மனக்கோலத்தோட அவனோட போக முடியாது. மனசுல வச்சுக்கோ. இந்த பாரு பெரியம்மா, நானும் எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க முடியுமா அவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கிறேன். சாதிசனா மக்க மனசோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா அது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. எப்படி இது நடக்கும்? நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா ஆம்பளை மட்டும் இருந்தா போதுமா? அது மட்டும் தான் தகுதின்னு நினைக்கிறியோ? அது மட்டும் இல்லடி, குடும்பம் நடத்தணும். பொம்பளை வச்சு குடும்பம் நடத்த தெரியணும். அவனுக்கு அதெல்லாம் தெரியுமா? ஊரு ஊரா போய் பஞ்சாயத்து பண்ணவும் ஊரை அடிச்சு உலையில போடவும் தான் தெரியும். அவன் ஒழுங்கா அவங்க குடும்பம் நடத்துவான்னு நினைக்கிறியா நீ? அது ஒரு நாளும் முடியாது, நடக்காது. ஆமா சொல்லிட்டேன். ஏத்த மாமா டெய்லி குடிச்சிட்டு தானே வராரு. வந்தவரை என்ன பண்ற? அழைச்சி தரட்டு குடும்பம் நடத்தாமலா இருக்க? வந்தவனே யாருக்கும் தெரியாம தாப்பால போட்டு சோத்த போட்டு குடுத்து தானே தூங்க வைக்கிற. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே பாத்துக்கிற. ஆனா ஊருக்கே தெரியுமே உன் புருஷன் குடிக்கிறத அடிக்கிறதெல்லாம். நாங்க ஏதாவது ஒண்ணு கேட்டோமா? நீ எப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்கன்னு? இந்த பரத்தை அவன் சண்டீர் தான். ஆனா எதுக்காக சண்டீர்த்தனம் பண்றா? காசு அடிச்சு புடுங்குறானா இல்ல கொள்ள அடிக்கிறானா? ஊருக்காக தானே சண்டை போடுறான். அதோ தண்ணி லாரி வரவே இல்ல. 10 நாள் அந்த பக்கமே திரும்பல. எல்லாரும் எங்க போய் நின்னீங்க? யாருகிட்ட போய் சொன்னாங்க? அவன்கிட்ட போய் சொல்லி அவன் தண்ணி லாரிய வர வைக்கலன்னா இந்த ஆத்தலையும் கிணத்துலையும் தூக்கிட்டு நிப்பியோ. குடிதண்ணிக்கு அவன் தானே ஏற்பாடு பண்ணா. ஊரே அவனை பார்த்தா பயப்படுது தப்பு பண்றதுக்கு. பக்கத்து ஊருக்கார எவனாவது இந்த ஊருக்குள்ள வந்து தகராறு பண்ண முடியுமா? அவன் அள்ளு விட்டு கிடக்குறான். இங்க பாரத்த அவன் சண்டியர் தான். ஆனா நல்லவன். உன் புருஷ மாதிரி கிடையாது. குடிச்சிட்டு வந்து ஒண்ணு பார்த்து அடிச்சுட்டு கிடக்குறான். அவங்க கூட நீ குடும்பம் நடத்தி பிள்ளை முத்தி போடல, நான் ஏன் உங்க கூட குடும்பம் நடத்த முடியாது? உன் புருஷ மாதிரி அவன் தண்ணி வண்டி கிடையாது. டெய்லி தண்ணி அடிச்சிட்டு வர்றது, சீட்டு பணம் கட்டாம லோனு பணம் கட்டாம நீ ஊட ஊடா போய் கேட்டுட்டு நிக்கிற. அதை பத்தி உன் புருஷனுக்கு ஏதாவது கவலை இருக்குதா? அவனுக்கு பாட்டில் எங்க கிடைக்கும் ஊர்கா எங்க கிடைக்கும் நிக்கிறான். இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன பேசி மாத்தணும் எது பேசினாலும் அந்த பேச்சு எதுவுமே என் காதுல விழுவாது. போகட்டும். ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு தான் போயிருக்கிறான். விசாரணை பண்ணிட்டு அமைச்சிருவாங்க. இது ஒண்ணு புதுசு இல்ல. கண்டிப்பா வருவான். வந்து என்ன பொண்ணு கேட்டு வந்து நிப்பான். அப்ப பேசுங்க நீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட. உங்களுக்கு தேவை வீட்டோட மாப்பிள்ள. அவன் வீட்டோட மாப்பிள்ள எல்லாம் இருக்க மாட்டான். ஆனா எனக்கு நல்ல புருஷனா இருப்பான். சண்டீர்த்தனம் பண்றான் தான். நான் இல்லங்கல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திடுவேன். என் கைக்குள்ளார நான் கொண்டு வந்துருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. வேணா இருந்து பாருங்க. கட்டினா அவன் தான். இல்லனா இந்த உடம்பு கட்டையாதான் போகும். வேற யாருக்கும் உபயோகப்படாது. ஓ அப்ப நீ சாவலான்னு முடிவு எடுத்திருக்கிற. தேவைப்பட்டா அதையும் பண்ணுவேன். அத்தாச்சி இப்பதான் புரியுது. இவ காதல் மட்டும் பண்ணல, காதலோட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறா. இவ சுத்தமா இல்ல அத்தாச்சி. இவ ஒழுக்கமா இருந்தா அவனுக்காக இவ்வளவு உருக்க மாட்டா. அவன் டேஷன் போனாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இவ ஔவையார் ஆனா கூட பரவாயில்ல. ஆனா அவனதான் நினைச்சிட்டு இருப்பாளாம். அது எப்படிங்கிற அந்த எழுத்து விட்டு காளிதாஸ் சுமவ அவனும் தான் காதலிச்சா. காலேஜ் போகும்போது காதலிச்சா. வீட்டுல வேண்டான்னு புத்திமதி சொன்னாவோ. இதோ அந்த கொடநாடு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி இந்த நல்லால போன மாசம் பிள்ளைய பத்தி புருஷனோட வந்துட்டு இருக்கிறான். அதை பார்த்தா எப்படி இருக்குது? ஆனா சொல்லிட்ட தாச்சி, இவ சரியில்லை. இவளை நீ இனிமேல் விட்டு வைக்கிறது தப்பு. நம்ம குடும்பம் மறந்தா போகும். சட்டு புட்டுக்கு முடிவெடு. என்னடா ஏதாவது அப்செட்டா இருக்கியா? காலையில மேல அனுப்ப சொன்னனே மறந்துட்டியா? அந்த கிளைண்ட்டுக்கு நான் ரெக்வஸ்ட் போட்டுட்டேன். ஆனா என்னையோ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கியோ? இல்லடி, எதுவும் இல்ல. டேய் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க. விக்கி கிட்ட கூட சரியா பேசலையா? அவன் வந்து புலம்பிட்டு இருக்கான். எதுவும் இல்லடி. நீ ஒர்க் முடிச்சிட்டியா? அந்த கிளைண்ட்டுக்கு ஆன் கால் ஷெட்யூல் பண்ணிட்டியா? பாத்துக்கோ, டைமிங் பார்த்து ஷெட்யூல் பண்ண. அதெல்லாம் நான் பண்றேன். அதானே என்னோட டியூட்டி. நீ எதுக்கு இப்படி பண்ற?
என்னாச்சு உனக்கு? சாரு, ஸ்வேதா கிட்ட பேசுன? ஸ்வேதா கிட்டயா? என்னாச்சு? நேத்து கூட பேசினேன். இல்லடி, எனக்கு டைம் இல்லைல. அவ வேற பிரெக்னண்டா இருக்கா. அதான். ம், என்ன பேசுனா? நல்லா இருக்கால? ஏண்டா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ புருஷன் அவளை பாத்துப்பான். நல்லாதான் இருக்கா. 7th மந்த் நடந்துட்டு இருக்குதான். இன்னும் டெலிவரிக்கு 2 மாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ பிரச்சனை இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் இல்லடி. அதான் கேட்ட. திடீர்னு அவ ஞாபகம் வந்தது. அதான் ஹாஸ்பிட்டல்லாம் போறாளா? எப்படி இருக்கா என்னன்னு கேட்கணும்னு. சரி, அதுக்கப்புறம் யோசிச்சேன், நீங்க கேர்ள்ஸ் அடிக்கடி பேசுவீங்க அஹ், அப்படின்னு. டேய், எதையோ பூசி மழுப்புறேன்னு தெரியுது. என்னத்த மழுப்ப பாக்குற? என்ன வேணும் உனக்கு? என்ன தெரிஞ்சுக்கணும்? எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாண்டி. அவ நல்லா இருக்காள? நல்லா பேசுறாள? உன்கிட்ட உன்கிட்ட நல்லா பேசுறாள? என்கிட்ட நல்லா பேசுறானா? அப்ப என்ன மீனிங்ல சொல்ற? உன்கிட்ட பேசலன்னு ஃபீல் பண்ற, கரெக்டா? நீங்க தான் அப்பப்ப சண்டை போட்டுக்கிறீங்க, அப்பப்ப சிரிச்சுட்டு நிக்கிறீங்க. இப்ப என்ன மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டீங்க? இல்ல சாரு, நீ உன் பிளேஸ்க்கு போ. டேய், மரியாதையா சொல்லிடு. இல்லன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவானே எனக்கே தெரியாது. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? நீ இப்படி இருக்க மாட்ட. ரொம்ப அப்செட்டா இருக்க. விக்கி வந்து சொன்னான். அவனே திட்டினியாமே. என்ன ப்ராப்ளம் உனக்கு? சாரு, அவ அது ஸ்வேதாவோட ஹெல்த்லாம் நல்லா தானே இருக்குது. அவளுக்கு பர்சனலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? இல்ல நீ நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது அவளுக்கு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஏதாவது உன்கிட்ட சொன்னாளா? இல்ல ப்ராப்ளமா? இல்லடி, ஏன் இப்படி பாக்குற? இல்ல, அவ கல்யாணம் ஆயிட்டு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவா. நம்மளும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இப்போலாம் அவ அவ நம்ம கூட அதிகமா இருக்கிறது இல்லைல. அதான் எப்படி இருக்கிறான்னு கேக்குறேன். சந்தோஷமா இருக்கால? அவ லைஃப் நல்லா போகுதுன்னு தானே சொல்லுவா? உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு நீ என்கிட்ட சொல்ல மாட்ட. உன் கேள்விக்கான பதில் என்கிட்ட இருக்குது, ஆனா நான் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்கீங்க பார்ட்னர்? என்னாச்சு உங்களுக்கு? 1 வீக்கா ட்ரை பண்ண காண்டாக்ட் பண்ணவே முடியல. பார்ட்னர் பார்ட்னர், நம்ம நினைக்கிற மாதிரி அவனுக்கு சாதாரண ஆள் இல்ல. யார சொல்றீங்க? ஜானு மேத்யூவும் தான். பார்ட்னர், என்ன 1 வீக்கா மாட்டி விட்டுட்டானுங்க. கொக்கைன் கொக்கைன ஏன் குட்ஸ் கூட வச்சுட்டானுங்க. அது ஃபுல்லா கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிச்சு. எல்லா குட்ஸோட வேல்யூ 2 crore. என்னால வெளியில எடுக்கவே முடியல. ரொம்ப பெரிய லாஸ். அதை நான் சரி கட்டுறதுக்காக ரொம்ப நிறைய டைம் ரோமிங்ல இருந்த பார்ட்னர். அதான் உங்களை ரீச் பண்ண முடியல. பட் ஆனா பார்ட்னர், அவனுங்களை நம்ம சும்மா விடக்கூடாது. அவனுங்களுக்கு தான் நான் அங்கேயே கொடுத்தனே, இன்னும் அடங்கல அவனுங்க. அடங்க மாட்டாங்க பார்ட்னர், அவனுங்க அடங்கவே மாட்டானுங்க. அவனுங்களை அடக்கணும்னா அடக்கம் தான் பண்ணணும். நீங்க விட்டுட்டு வந்துருக்க கூடாது பார்ட்னர். நம்மளை ஃபாலோ பண்றதே அவனுங்க போல பாய்ச்சிருக்காங்க. இதோ என்ன கோத்து விட்டாங்க. இப்போ அடுத்தது உங்களை டார்கெட் பண்ணுவானுங்க. உங்களை சிக்யூரிட்டி பார்ப்பானுங்க. அவனுங்க கண்ணெல்லாம் உங்க ஆஃபீஸ் மேலதான் இருக்கு. அதை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? அவனோட ஆளு ஒண்ண நான் நம்ம ஆஃபீஸ் வாசல பார்த்தேன். அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதான் உடனே இறங்கி வந்தேன் உங்ககிட்ட பார்த்துட்டு சொல்லிட்டு போலான்னு. பார்ட்னர், அவனுங்களை அடக்கம் பண்ணாத வரைக்கும் அவனுங்க அடங்கவே மாட்டானுங்க. அவனுங்க எப்பயாவது நம்ம போட்டு அடக்கம் பண்றோம். என்ன ஆனாலும் பாக்குறோம். இப்ப என்ன சொல்லுங்க பார்ட்னர். ஸ்வேதா ஸ்வேதா எங்க போறா? ஸ்வேதா ஸ்வேதா நில்லு. ஸ்வேதா, நான் உன்கிட்ட பேசணும். என்ன ப்ராப்ளம் யா உனக்கு? என்ன ஏன் ப்ளேம் பண்ற? நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. அது சொல்லாம நீ இங்கேருந்து போக கூடாது. உன் கஷ்டத்துக்கு
நான் தான் காரணம்னு சொல்றேன்ல. என்ன பண்ண என்ன பண்ணனா? ஏன்னா எனக்கு தெரியல. நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு புரியல. யோசிச்சு பார்த்தும் புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஸ்வேதா போகாத. நீ இப்ப பதில் சொல்லலன்னு வச்சுக்கோ. எனக்கு நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். என்னால எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஐ எம் வீக் நவ். சோ ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும் ராமன் கிட்ட? என்ன தெரிஞ்சுக்கணும்? நீ என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்க போற? உன்னால என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சது? என்ன பத்தி நீ என்ன தெரிஞ்சிட்டு இருக்க? எதுவுமே இல்ல. அதான் உண்மை. என்ன பிடிக்கும் சொல்றியே. எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா உனக்கு? என்ன பிடிக்கும் சொல்றியே. எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா? எனக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா? என் மனசுல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா? நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உன்னால கண்டுபிடிக்க தெரியல. நீ எப்படி என் வழியை கண்டுபிடிக்க போற? உனக்கு எப்படி ஆன்சர் கிடைக்கும்? ஸ்வேதா, பட் நீ உன் கஷ்டம் என்னாலங்கிற. என்ன பத்தி பேசுறதுனால நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன். அதர்வைஸ் இஃப் ஐ எம் த ரெஸ்பான்சிபிள், எனக்கு ஆன்சர் வேணும். நான் எந்த விதத்துல உனக்கு வழி கொடுத்தேன்? யூ டெல் மீ நவ். எந்த விதத்துல கொடுத்தியா? நீ கொடுத்த வழி இப்ப ஆரம்பிக்கல. நம்ம ஃபைனல் இயர் பண்ணோம்ல, அப்ப ஆரம்பிச்சது. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் வழிதான். வழிக்கான காரணம் உனக்கு தெரியாது. ஏன்னா நீயா தானே இருக்க. என்னதான் நீ பாக்குறதே இல்லையே, என்கிட்ட பேசுறதே இல்லையே, என்னை பத்தி நினைக்கிறது கூட இல்லையே. அப்புறம் எப்படி பிஜி ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் உனக்கு என்னதான் பிடிக்கும்? என்ன மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்சதுதான் உனக்கும் பிடிக்கும். ஆனா ஃபைனல் இயர்ல உனக்கு என்ன பிடிக்குதுன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கல. அதனால உனக்கு பிடிச்சதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்சது கூட ஒத்து போகல. அப்ப ஆரம்பிச்சது இந்த வலி. வலிக்குது இன்னும். ஆனா பழகிக்கிட்டேன். வலி தர விதம் வேணா புதுசா இருக்குது, வேற மாதிரி இருக்குது. ஆனா எல்லா வலியுமே ஒரே மாதிரி தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஏத்துக்கிட்டேன். ஸ்வேதா, நம்ம நினைக்கிறது எதுவுமே லைஃப்ல நடக்காது. லைஃப்ல என்ன நடக்கணும்னு இருக்குதோ, நம்ம யார் கூட நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடக்கும். அப்படிதானே எல்லாம் நடந்திருக்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். அதுக்கான லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த லிமிட்குள்ள நான் இருந்தேன். அது எதிராம் லிமிடேஷன்? என்ன லிமிடேஷனுக்குள்ள நீ இருந்த? அப்படியா? ஃப்ரெண்டா மட்டும் என்ன நீ நினைச்சிருந்தா, நீ லவ் பண்ணும்போதும் சரி, கல்யாணம் ஆகும்போதும் சரி, என்ன சாரு மாதிரி விக்கி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கலாம்ல? உன்னால ஏன் பண்ண முடியல? சொல்லு, உன்னால ஏன் பண்ண முடியல? உங்ககிட்ட இருந்து இதுக்கெல்லாம் பதில் வராது. தெரிஞ்சாலும் நீ சொல்ல மாட்ட. ஸ்வேதா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நீ இப்படி எல்லாம் பேசவே கூடாது. நான் பேசலாம். நான் எதுவுமே பேசல உங்ககிட்ட. என் வழி என்னோடது. அது மட்டும்தான் எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறேன். டெய்லி பேசிக்கிறேன். ஒரு நிமிஷமும் பேசிக்கிறேன். ஆனா என்னையும் பிளேம் பண்ற. நான் என்ன பண்ண உனக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறேன். உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இது யூஸ்வல் திங் தான். என்னதான் லைஃப்ல ஒரு கேர்ள் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்கவுங்க அவங்க சர்க்கிள்குள்ளார தான் இருக்கணும். அதை தான் நான் மெயின்டைன் பண்றேன். அதுல என்ன இருக்குது? இதுல நான் என்ன தப்பு பண்ண? என்னால நீயே கஷ்டப்படுற. ஏன் கஷ்டப்படனா? ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது. இந்த உலகத்திலே எல்லாத்தையும் விட, எதையும் விட என் கூடவே இருந்து என் மனசை நீ புரிஞ்சுக்கல. என் மனசுல நீதான் இருக்கிறேன்னு உனக்கு தெரியல. தெரிஞ்சுக்க முயற்சி கூட நீ பண்ணல. அது எப்படிதான்? உனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், என் கூடதான் இருப்ப. அது எப்படி என் மனசுல இருந்தத உன்னால கண்டுபிடிக்க முடியல? அப்ப நீ பொய்யா இருந்திருக்க. நீ என் கூட இருந்ததெல்லாம் வேஷம். நீ பேசின எல்லாமே போய், நீ பழகினதும் போய், நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே போய், நீ ஒரு ஃபேக். நான் உன் மேல வச்சிருந்த பாத்தியா? அது மட்டும்தான் உண்மை. அதான் அம்மா.
வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள், வாழ்வது துயரமில்லை.